லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு 2 லெமனை நல்லா பழமாக எடுத்து இந்த மாதிரி சாறை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். சூடு ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன். ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடுகு நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம கிரவுண்ட்நட்டு மல்லாட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாறு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா கசக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம், உப்பு கரையிற அளவுக்கு கொஞ்சம் கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சோறு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் வடித்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முதலே அதிகமாக ரைஸ் ஆட் பண்ண வேணாம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறத அந்த கரண்டியாலேயே உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி தலையை அது இதில் கடைசியாக போட்டு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை கருணக்கிழங்கு பொரியல் இல்லை ஊறுகாய் இல்லை வத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரசாரமான ஏதாவது ஒரு பொரியல் கூட இந்த லெமன் ரைஸ் வச்சு லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.